இந்த காஷ்மீர் காவா டீ கடை வந்து எங்க இருக்குன்னா நம்ம தூத்துக்குடி பாளைய ரோட்டில் சக்திநகர் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, சக்திநகர் பள்ளிக்கூடத்துல இருந்து அப்படியே அந்த உள்பக்கம் வரும்போது நம்ம பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்க்கு நேர் ஆப்போசிட் தான், அது நேர் எதிர்வரிசையில் தான் தினமும் மாலையில் இருக்கிறாங்க. நீங்கள் வாங்க, இது ஒரு நல்ல ஒரு பாரம்பரியமான தேநீர். இது கண்டிப்பாக குடிச்சு ஆரோக்கியத்தை பெறலாம். அந்த கால சித்தர்கள் சொன்ன அத்தனை மருத்துவ பொருட்களும் அதில் இருக்குது. அதுலேயும் மருத்துவ பொருள் இல்லை, நம்ம சாப்பிடக்கூடிய மசாலா பொருட்கள் தான். நம்ம விடுபட்டு போன அனைத்து மசாலா பொருட்களையும் ஒரு நல்ல ஒரு முறையில் தயாரித்து கொடுக்குறாங்க. தினசரி வாங்க, வந்து இந்த தேநீரை பருகுங்க, ஆரோக்கியமாக இருங்க. நன்றி. முன்னால் வந்துருந்தீங்கன்னாக்கா லேடிஸ் 4 பேர் இருந்தாங்க. சரி சரி சரி, அவங்களும் பண்ணிடலாம். வருவாங்க அப்பப்போ. ஐயா வணக்கம் ஐயா. நாங்கள் இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த செட்டப் பார்த்தாலே ஏதோ நாங்கள் ஏதோ அரபு நாட்டில் இருக்கிற மாதிரியே இருக்குது. ஆமாம், ரொம்ப வித்தியாசமாக இருந்தது, அதனால தான் வந்து பார்த்தேன். ஆனாலும் இந்த குடுமையை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த திரைப்படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா, ஜி கும்பா, அது மாதிரி தான் இருக்குது. உள்ளுக்குள்ள இருந்து அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. இப்போ இதில் என்ன நீங்கள் விற்பனை பண்ணுறது? இது வந்துங்க, இது காஷ்மீர் காவா டீ அப்படின்னு சொல்லுவாங்க. காஷ்மீரில் உள்ள மக்கள் சாப்பிட்றது தான். இது வந்துக்கிட்டு சாப்பிட்றதுனால இதில் வந்து 28 பொருள், பெருஞ்சீரகம், சீரகம், சாய் ஜீரா, கருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலம், சுக்கு, மல்லி, இந்த மாதிரி 28 பொருள். எல்லாமே மூலிகை பொருள் தானே? மூலிகை பொருள் தான். எல்லாம் கலந்து ஊற போட்டுருவோம், இடித்து ஊற போட்டுருவோம். சரி, இடித்து ஊற போட்டோன்னா 24 மணி நேரம் அது ஊறின உடனே டீ டிகேஷன் மாரி வந்துடும். 24 மணி நேரம் ஊறணும். டீ டிகேஷன் மாரி ஆயிரும். அதை அப்படியே வடிகட்டி கொண்டாந்து இந்த பூஜாவில் போட்டு கங்கு போட்டு சூடு ஏற்றி அதில் வந்து இந்த பாருங்க, இதில் வந்துட்டு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, இது பன்னீர் ரோஸ். ஆமாம், இது தேன். இது எல்லாம் ஒன்றா சேர்த்து கொடுப்போம். இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னாக்கா, இது மக்களுக்கு வந்துட்டு இந்தியா பாரம்பரியமான ஒரு உணவுப் பொருள், மெயினானது. இது மன்னர்கள் காலத்துல இருந்து இது சாப்பிட்டுட்டு வந்தாங்க. சரி, இது காஷ்மீர் மக்கள் இன்னும் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. நாங்க அங்க போய் தான் இதை எடுத்து வந்தோம், காப்பி பண்ணிட்டு வந்தோம். காஷ்மீர் நாங்க போய் தான் இதை காப்பி பண்ணிட்டு வந்தோம். ஏன்னா இந்த மக்கள், காஷ்மீர் மக்கள் வந்துட்டு அங்க டீ, இது பால் கிடையாது, டீ கிடையாது, தயிர், மோர், இட்லி, தோசை, மாவு அதெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு ஒன்லி கோதுமை தோசை, இது கோதுமை சப்பாத்தி, பாஸ்மதி ரைஸ், இதுதான் அவங்களுக்கு உணவு. ரெண்டாவது இதுதான் நம்ம ஊருக்கு இதை கொண்டு வந்து கொடுக்கணும்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இது வந்துட்டு கெமிக்கல் இல்லாத ஒரு பொருள். சரி, ரசாயன கலப்பு இல்லாம இருக்கு. ரசாயன கலப்படம் இல்லாத ஒரு பொருள். இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க இதை கொண்டு வந்து கொடுத்துட்டு வர்றோம். இது மக்கள் விரும்பி சாப்பிட்றாங்க, வரவேற்பு இருக்குது.
இது நம்ம ஊர்ல கொண்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இது கொண்டு வந்து இப்போ 4-5 மாசம் ஆகுது. இப்போ 4-5 மாசம் தான். 4-5 மாசம். இல்ல நீங்க மட்டும் தான் பண்றீங்களா? உங்க வேற யாரும் கிடையாது. இந்த பொருள், இந்த கூஜா வந்துட்டு காஷ்மீர்ல தான் தயார் பண்றாங்க. இது இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. இந்த கூஜா இதுல உள்ள அந்த டிசைன் எல்லாம் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு கொஞ்சம் விலை கொஞ்சம் கூட தான் இருக்கு. ஓ சரி சரி. ஒரு 30,000-40,000 தான் இருக்குது இந்த கூஜாவுடைய விலை. நம்ம அதாவது நம்ம ஊர்ல முன்னாடி வந்து இந்த ஒரு கலையம் டீ கடை வச்சிருப்பாங்க இல்லையா? அது பாய்லர் வச்சிருப்பாங்க, செம்புல வச்சிருப்பாங்க. நீங்க இது வந்து ஒரு வித்தியாசமான, அதாவது முகலாயர் காலத்துல இப்பவும் அந்த ஊர்ல இந்த மாதிரி பொருள் இருக்குது. இப்போ நான் இந்த செட்டப்புக்கும் இந்த பூஜாவுக்கும் பார்க்கும்போது நமக்கே தெரியுது இது ஏதோ ஒரு அரபு நாட்டுல இருக்கிற ஒரு ஃபீலிங் வருது இல்ல? இது வந்துட்டு நாங்க தயார் பண்ணது, இதெல்லாம் நாங்க செட்டப் முயற்சியில் தான் செஞ்சோம். சரி சரி. இந்த வெளிச்சமா உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது கொஞ்சம் பளிச்சுன்னு கவர்ந்து இழுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு வேணுங்கும் போது நம்ம போட்டுக்கலாம். வேணுங்கும் போது அப்பதான் அந்த ஒரு இது. ஆமா சரி. இதுல வந்து இப்போ நம்ம மக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க உங்களுக்கு? இது ஒரு நாளைக்கு 40 பேர் 30 பேர், இப்போ குறைஞ்சது 30 பேருக்கு மேல வர்றாங்க. இந்த பூஜை உங்களுக்கு எவ்வளவு டீ பிடிக்கும்? இது வந்துட்டு ஒரு 5 லிட்டர் பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கும். ஓ சரி சரி சரி. ஒரு நாளைக்கு வந்துட்டு 40, இந்த கப்பு ஒரு 40 கப்பு சேல் ஆகும். இதுல இருந்து 40 வரைக்கும் விற்கும். மக்கள் அது வாங்கி, அதாவது ஒரு தடவை குடிச்சிட்டு வர்றாங்க, வரவும் செய்யறாங்க, பார்சலும் வாங்கிட்டு போயிடுறாங்க. பார்சலும் கொடுக்குறீங்க? பார்சலும் கொடுக்குறோம். அந்த பார்சல் வந்துட்டு, இந்த பாக்கெட் வந்துட்டு சில்வர் பாக்கெட் இங்க தமிழ்நாட்டுல கிடையாது. ஓ பார்சலே வேற இருந்தானா? ஆமா, இது வந்துட்டு டெல்லியில தான் இருக்குது. ஓ பார்சல் பண்ற கவரே டெல்லி. ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமா, நான் பாருங்க, இது வந்துட்டு சில்வர் கோட். உள்ள சில்வர் கோட். உள்ள சில்வர் கோட். இது வந்துட்டு ஒரு இந்த பாருங்க பிரேக்ஃபாஸ்ட். இது வந்துட்டு பார்சல் போட்டோம் அப்படின்னாக்கா இங்க இருந்து நம்ம மெட்ராஸ் போற வரைக்கும் இது பார்சல் அப்படியே இருக்கும். இதாக லீக் ஆகாது. ரெண்டாவது சூடும் கொஞ்சம் நிக்கி. ஏன்னா சில்வர் கோட் எந்த பொருள் இருந்தாலும் சரி, சில்வர் கோட் போட்டுறதுனால சூடு இருக்கும். ஆமா, அது பாருங்க. இது வந்துட்டு வெங்கலம். ஆமா, இது வெங்கலம் வந்துட்டு மற்ற பொருளோட இது வெங்கலம் வந்து சூடு நிற்கக்கூடியது. இது மக்கள் வந்து விரும்பி சாப்பிடுறாங்க. ஓ இப்போ பார்சல்ல ஒரு கவர்ல வந்து இது 60 ரூபா. 60 ரூபா இல்ல? ஓ சரி சரி. இந்த கப்ல 1.5 கப்பு போடுவோம். அந்த கப்ல 1.5 கப்னா இதோட இதுல நம்ம 2 பேர் குடிக்கலாம். 2 பேர் 3 பேர் குடிக்கலாம். அந்த அளவுக்கு பார்சல்னால அப்படி. ஆமா சரி. ரெண்டாவது வந்து இந்த பாருங்க, இதுல இருக்கு பாருங்க 28 பொருள். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, மெயினான விஷயம் என்ன, வெளியில முன்னாடி படம் வச்சிருக்கீங்க. ஆமா, அதேதான் பெருசா இருக்குது. இது வந்துட்டு காஷ்மீர் ஸ்ரீநகர்ல இருந்து குங்குமப்பூ. சரி. இது வந்து 4000 ரூபாய். 25 கிராம். 25 கிராம் 4000 ரூபாய் குங்குமப்பூ. ஆமா, நாங்க அங்க ஆர்டர் போட்டு வாங்குவோம். ஓ சரி. இது ஒரு சிட்டி. ஆமா, இதுல போட்டு சிட்டிக்கே. ஆமா, அப்ப எல்லா தண்ணீர்லயும் இது வந்து எல்லாத்தையும் மொத்தத்துல இந்த பொருள் எல்லாம் கலக்கும் போது இதுவும் ஒரு சிட்டி எடுத்து போட்டுருவோம். ஓ சரி சரி சரி. போட்டோம் அப்படின்னா நல்ல மனமாவும் இருக்கு, நல்ல ஸ்மெல்லும் இருக்கு, டேஸ்டாவும் இருக்கு. ஆனா நாம இப்ப சாதாரண குடிக்கிறதுல இது வந்து சேர்க்கறது இல்லையா? இல்ல, நீங்க யாருமே சேர்க்கறது கிடையாது. எந்த இதுலயும் பானத்திலயும் கலக்கிறது கிடையாது. நாங்க தான் கலக்குறோம். சரி சரி சரி. இதுதான் உங்களோட ஸ்பெஷாலிட்டி. இந்த பாருங்க, அதுல ஸ்ரீநகர் போட்டிருக்கு பாருங்க. ஆமா, ரேட் என்ன பாருங்க, அதுல போட்டிருக்கு பாருங்க. ரேட் 4000 ரூபாய். 4000 ரூபாய் ஸ்ரீநகர்ல இருந்து வருது. ஆமா, இது இப்ப அங்க சீசனு. ஓ சரி சரி. இப்ப நீங்க காஷ்மீர் போய் தான் எல்லாமே கொண்டு வந்து பண்றீங்க. காஷ்மீர். சரி, இப்போ இதுல இருந்து வச்சிருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி இன்னும் இதோட உங்களோட பிரான்ச் எங்கேயாவது வைக்கணும்னு திட்டம் இருக்கா? இதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருக்கிறோம். இது என்ன விலை வரும் உங்களுக்கு? இது அதான் ஒரு 30,000-40,000 வருது. இந்த கூஜா மட்டும் 40,000 வரும். ஓ சரி சரி. இந்த ரேட் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டிமாண்ட் பண்றாங்க. அதனால நாங்க ஆர்டர் போட்டிருக்கிறோம். சரி, வந்த உடனே இதே தூத்துக்குடியிலே நீங்க வைப்பீங்களா? அடுத்த இடத்துல எங்கேயாவது ஒரு வைக்கலாம்னு திட்டமிட்டு இருக்கீங்க. மக்கள் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னாக்கா, ஒரு ஆள் வந்து ரோச் பொங்கால போடுங்கிறாங்க. சரி. ஒரு ஆள் இந்த எஸ்டி அந்த இது இருக்குல்ல, காம்பஸ், அந்த டிஎஸ்எஃப் காம்ப்ளெக்ஸ் இருக்குல்ல, அங்க போடுங்கிறாங்க. சரி. ஒரு ஆள் இங்க பள்ளிவாசல் பக்கம், இந்த ஒரு ஆள் இந்த மெயின் ரோட்ல போடுங்க அப்படிங்கிறாங்க. மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல போடுங்க. ஆமா, மக்கள் கூட்டம் இருக்கிற இடத்துல போடுங்க. நீங்க இந்த இடத்தை தேர்ந்தெடுத்தது ரொம்ப சிறப்பா தான் இருக்கு. சிறப்பா இருக்கு. முதல்ல வந்துட்டு அங்க எக்ஸன் ஸ்கூல்ல போட்டோம்.
சரி. வாசல்ல போட்டோம். அங்க வந்துட்டு டிராஃபிக் ஜாஸ்தி ஆகும், அதனால அங்க போடக்கூடாது அப்படின்ட்டாங்க. சரி. நாங்க இங்க கூட போட்டோம்னா கார் பார்க்கிங் 2 பக்கம் கார்லாம் வந்து கொண்டு நிறுத்திட்டு கார் வச்சு குடிப்பாங்க. கார்ல வருவாங்க. ஆமா, டெய்லி. ஆமா, 4-5 கார் 7-8 கார் வருவாங்க. சரி. வந்து 4 பேர் 3 பேர் 5 பேர்னு சாப்பிடுவாங்க. பிறகு மக்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. சரி. இப்போ உங்களோட அனுபவம்லாம் சொன்னீங்க, இதோட பலன்லாம் சொன்னீங்க. இப்போ நீங்க டீ போடுங்க. நீங்க டீ போடுற அதை எப்படி இருக்குங்கிறத நான் பார்க்கணும். பாருங்க. இதுல இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த பொருள் இந்த இது காவா டீ சாப்பிட்றதுனால சளி எடுத்துரும். சரி. நல்லா பசி எடுக்கும். உடம்பு நல்லா ஃப்ரீயா இருக்கும். என்ன அடுத்தாப்புல வந்துட்டு நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதில் பாருங்க, மெயினா வந்து கருஞ்சீரகமும் தேனும் சேர்ந்து இருக்குது. சரி சரி சரி. இது வந்துட்டு எந்த நோய்க்கும் நெருங்க விடாது. ஆமா, ஒரு 10 நாள் 20 நாள் சாப்பிட்டாங்க அப்படின்னா சுகர் வராது, பிரஷர் வராது, கொலஸ்ட்ரால் இருக்காது. இந்த மாதிரி நோய் எல்லாம் அது ரெண்டும் அடிச்சு தள்ளிடும். சரி சரி. கருஞ்சீரகமும் தேனு. அதனால வந்துட்டு ஒரு சிறந்த பானம் தான் இது. அதாவது நீங்க கலந்துக்கிற பொருளை வச்சு உறுதிப்படுத்துறீங்க. ஆமா ஆமா. சரி. இது நம்மளை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. ஏன்னு கேட்டா, இது அன்னைக்கு தான் நம்ம இடிச்சு ஊற போட முடியும். அன்னைக்கு அடிச்சு ஊறப்பட்டு தான் இந்த பொருள் பூரா எல்லாம் ஒன்னா சேர்த்து அன்னைக்கு தான் இடிச்சு அன்னைக்கு தான் ஊற போட முடியும். 4 நாள் வச்சிருந்தோம், 3 நாள் வச்சிருந்தோம் அப்படின்னா, 2 நாள் வச்சிருந்தா பவர் போயிடும், வாசம் இருக்காது, வெறும் மண்ணு மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அதனால அன்னன்னைக்கு போட்டு தான் நாங்க யூஸ் பண்ணி அன்னன்னைக்கு தான் தர்றோம். இது மன்னர்கள் அந்த காலத்துல சாப்பிட்டு சொல்றாங்க. அதை நீங்க எடுத்துருக்கீங்க. இப்ப நாங்க குடிக்கிறவங்களும் மன்னர்கள் ஆயிரும் நினைக்கிறேன். கண்டிப்பா மன்னர்கள் ஆயிருவீங்க. நிச்சயமா எல்லாரும் மன்னர்கள். எங்க மன்னர்கள் ஆக்குறோம்னா ஆகணும். ஆமா, சரியா? எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்ட்டு வந்துடும். இது கர்ப்பிணி பெண்கள், சின்ன குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இதுக்கு வந்து தடையே கிடையாது. ஏன்னா இது வந்து நம்ம வந்துட்டு அன்றாடம் நம்ம வீட்டில் சாப்பிடக்கூடிய பொருள் தான் இதில் சேர்த்துருக்குறோம். அதனால தடை. இப்போ சுக்கு சேர்க்குறாங்க. ஆமா, சுக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்றாங்க. அது நமக்கு மருந்து ஐட்டம் தான். கண்டிப்பா. ஏன்னா அடுத்தாப்புல வந்துட்டு இதுல சேர்ந்து இருக்கிறது பட்டை, கிராம்பு, ஏலம், அந்த கசகசா, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, அத்திப்பழம், உலர் திராட்சை, இதெல்லாம் வந்துக்கிட்டு நமக்கு அன்றாடம் சாப்பிடக்கூடிய பொருள் தான். இந்த தேன் வைக்கிற ஜக்கே வித்தியாசமா இருக்கு. எங்களுக்கு எல்லாம் மேல இருந்து ஊத்துவாங்க, நீங்க கீழ இருந்து ஊத்திட்டு இருக்கீங்க. டெல்லியில வாங்குனது. டெல்லியா? டெல்லியில தான் வாங்குவோம். எல்லாம் நம்ம ஊர் ப்ராடக்ட் இல்ல. எல்லாம் இல்ல. ஆமா, சரிதான். எல்லாம் அங்க உள்ளதான் கொண்டாந்து, அங்க உள்ளதை நம்ம கொண்டு வந்து யூஸ் பண்ணாம இருந்துட்டாங்க. தெரியாமலே இருந்திருக்கும். தெரியாம இருந்து தெரிய வச்சிருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா, நல்ல விஷயம். இது வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு முதல்ல வந்து கெமிக்கல் இல்லை இது. அதை சொல்லுங்க முதல்ல. ஆமா, கெமிக்கல் இல்லை. இது விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இது நிச்சயமா. இதே வந்துட்டு காஷ்மீர்ல வந்துட்டு 70 ரூபா. இது பெங்களூர்ல 60 ரூபா. சரி சரி சரி. நாங்க இங்க தமிழ்நாட்டுல தூத்துக்குடியில வந்துட்டு முத கொடுக்கறோம். மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு வரணும், இந்த கெமிக்கலை விட்டு வெளியே வரணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நாங்க இது 30 ரூபான்னு போட்டு கொடுக்குறீங்க. ஆமா. ஆனா கண்டிப்பா மக்கள் இந்த பகுதியில இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி வந்து சாப்பிடுறாங்க. ஆமா, பெரிய நாங்க அதை பார்த்தா நிறைய பேர் சொல்றதை கேட்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க வச்சிருக்கிற இந்த அட்மாஸ்பியர், இந்த கடையில பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பாத்தீங்க, இப்போ நாங்க பண்றோம். இது பெரிய விழிப்புணர்வு. ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா, முதல்ல போறவங்க பார்த்துக்கிட்டே போறாங்க, 2வது வந்து கேட்கறாங்க, 3வது சாப்பிடுறாங்க. முதல்ல பார்க்கும்போது நானும் பார்த்தேன். பாக்குறாங்க, கேக்குறாங்க, சாப்பிடுறாங்க. இல்ல, முதல்ல பார்த்தோன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்படி இருக்கிறத பார்த்தோன்னே ஏதோ ஒரு மேஜிக் வச்சிருக்காங்க போல தெரியுது. இந்த இதை பார்த்தோன்னே இந்த ஜீவம்பா குடுவ உள்ள இருந்து ஆவியா வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது உள்ள இருந்து தண்ணியா வருது. சரியா வந்துட்டு இது வந்துட்டு மக்களுக்கு ஒரு பிரயோஜனமான பொருள் தான். அன்றாடம் சாப்பிடலாம். இப்ப நாங்க குச்சி வச்சு என்ன பண்ணணும்? இது குச்சி வச்சு கலக்கி குடிக்கணும். ஆமா, இந்த உள்ள அடியில அந்த பருப்பு இருக்கு பாத்தீங்களா, அதெல்லாம் கலக்கி சாப்பிட்டாதான் டேஸ்ட் இருக்கு. சரி. ஆமா, ரைட். சூப்பரா இருக்கு. இந்த இதுவும் எடுத்துக்கிடுங்க. இது சாப்பிட்டு உள்ள போயிட்டு
ஆனா இப்போ இந்த காவா ஜக்கு இருக்குல்ல, ஆமா ஆமா இந்த காவா ஜக்கு பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஆமா. இது இதோட தயாரிப்பு உருவம் மெக்கானிசம் பத்தி சொல்லுங்க, எப்படி வேலை செய்யுது என்ன? ஃபர்ஸ்ட் இந்த காவா ஜக்கு வந்து காஷ்மீர்ல வந்து ஹேண்ட்மேடு, கையால வந்து தகடை வந்து வளைச்சி, அந்த செம்பு தகடை கையால வளைச்சி அதுல இருந்து தயாரிக்கக்கூடியதான் இந்த ஜக்கு. இந்த ஜக்கு வந்து அங்க என்ன சமூவாரா அப்படின்னு சமூவாரா. ஆமா சமூவாரா. இது வந்து பாரம்பரியமான ஒரு பாத்திரத்துல இது ஒரு பாத்திரம். இது அந்த காலத்து ராஜாக்கள், மன்னர்கள், ஜமீன்தார்கள் இப்படி வந்து நல்ல ஒரு வசதி படைச்சவங்க கல்யாண வீடுகள்ல அந்த மாதிரியான இடங்கள்ல இது வந்து பயன்படுத்திட்டு வந்த இது ஒரு பாத்திரம், பாரம்பரியமான ஒரு காப்பர் பாத்திரம். இந்த காப்பர் பாத்திரம் என்ன எல்லாமே வந்து கையால தயாரிக்கக்கூடிய டிசைன்ஸ் எல்லாமே வந்து கையால குடையிறது தான். குடைஞ்சி அந்த தகடுல வந்து வளைச்சி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சேருது. இதுல வந்து ஒரு பெரிய ஒரு தொழில்நுட்பம் என்ன இருக்கு அப்படின்னா, இந்த ஜக்குக்கு வந்து நடுப்புறம் வந்து ஒரு குழல் இருக்கும். அந்த குழல் வழியா தான் கங்கு வந்து போடுவாங்க. கறி எல்லாம் நம்ம அடுப்பு கறி யூஸ் பண்றோம்ல, அந்த கறியை வந்து இதுல பயன்படுத்துறது. ஆனா அந்த அடுப்பு கறிக்கு எப்படி காத்து போகுதுன்னா, கீழே இந்த குடுவை வந்து எம்டி குடுவை இருக்கும். இது ஆமா, இந்த குடுவையில பாத்தீங்கன்னா டிசைன் இருக்கு பாருங்க. இந்த டிசைன் வழியா இந்த அந்த சல்லடை மாதிரி இருக்கு, இந்த சல்லடை வாயில அது உள்ள ஏர் போகுது. அந்த காத்து போய் அந்த குடுவையில இருக்க கங்கை வந்து எப்பவுமே வந்து அந்த கங்காவே வச்சுக்கிறது. அணைஞ்சு இப்ப க்ளோஸ் பண்ணோம்னா காத்து இல்லாம அணைஞ்சிரும். ஆனா அது அணையக்கூடாதுங்கிறதுக்காண்டி இந்த மெத்தட்ல வந்து அதை தயாரிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தோம்னா அங்க வடிகால் ஒண்ணு இருக்கும். அந்த வடிகால் பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு ஜக்கை கவுத்துனா போதும் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வெளியே வந்துரும். ஒரு சொட்டு இது கூட உள்ள இருக்காது. எல்லாமே வந்து அந்த வடிகால் மூலியமா இருக்கு. அந்த வடிகால் என்ன கடைசி வரைக்கும் அந்த துளை வந்து கொடுத்துருப்பாங்க. அப்ப என்னன்னா நம்ம லைட்டா கவுத்துனா அந்த துளை வழியா எல்லாமே வெளியே வந்துரும். அப்ப அதுல வந்து உள்ள வந்து எதுவுமே தங்காது, எந்த வேஸ்ட்டுமே அதுல வந்து இருக்காது. இன்னொன்னு காப்பர் பாத்திரம் வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஒரிஜினலா வந்து நம்ம காப்பர் பாத்திரம் தான் நம்ம பயன்படுத்தணும். அதனால அந்த காப்பர், இந்த ஒரிஜினல் காப்பர் என்ன ஆகுனா நிறம் மாறிட்டே இருக்கும், ஹீட் வர வர வர. ஆமா, இப்ப இது பார்த்தோன்னா இது வந்து ஹீட் ஏறிடுச்சு அப்படின்னா இது எல்லாமே ரோஸ் கலர்ல மாறிடும். ஆமா, அந்த பாத்திரமே சூட்ல வந்து ரோஸ் கலர்ல மாறிடும். இப்ப நார்மலா நம்ம வந்து ஒரு கங்கு நம்ம வச்சு ஒரு இரும்பு நம்ம சூடு பண்றோம்னா அந்த இரும்பு என்ன ஆகும்னா சிகப்பு கலர்ல மாறிடும். அப்போ வந்து அது ஆறாத அந்த கருப்பு நிறம் வந்து கொடுக்கும். ஆனா இந்த சில்வர் இந்த காப்பர் என்ன ஆகும்னா நிறம் போக 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 என்னன்னா அப்படியே பழுப்பு நிறம் மாறும்போது ரோஸ் கலர்ல அது வந்து ஆயிடும். அது ஆனாதான் அது ஒரிஜினல் காப்பர். அப்படி ரோஸ் கலர்ல ஆகல அப்படின்னா அந்த காப்பர் வந்து கலப்படம் மிக்ஸ் பண்ண. ரெண்டாவது என்னன்னா இது ஈயம் பூசணும். காப்பருக்கு உள்ள என்ன பண்றேன்னா ஈயம் பூச தான் அதனுடைய அந்த ஈயத்தோட அந்த ரசாயனம் ஃபுல்லாமே இதுல வந்து இறங்கும். அப்ப காப்பரோட சேர்த்து நமக்கு ஈயமும் கிடைக்கும் போது அந்த பொருள் இன்னும் தரம் கூடும். அதனுடைய உற்பத்தி, அதனுடைய தயாரிக்கக்கூடிய எல்லா உணவுப் பொருளுமே சத்தான ஒரு நமக்கு ஆரோக்கியம் வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மெக்கானிசம் தான் இந்த இது வந்து நம்ம பாய்லர் மாதிரி தான் கறியெல்லாம் உள்ள போட்டு தான் பண்ணணும். ஆமா, அது கறி உள்ள போட்டு தான் பண்ணணும். ஆனா இதுதான் நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு பாத்திரம். இது ஒண்ணு. இது இன்னும் நம்ம சவுத் சைட்ல வந்து இந்த பாத்திரங்கள்லாம் இன்னும் வந்து பயன்பாடு இப்பதான் கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல விஷயம் தான் கொண்டு வந்திருக்கீங்க. ரெண்டாவது என்னன்னா இதுல போடக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து நம்ம அஞ்சரைப்பட்டியில இருக்கக்கூடிய பொருட்கள். அது வந்து நம்ம தமிழ்நாடுகள் நம்ம சவுத் தான் நல்லா விளையறனால இந்த பொருள் நமக்கு ஈஸியா கிடைக்குது. இங்க இருந்து தான் டெல்லி, காஷ்மீர், பஞ்சாப்லாம் இங்க இருந்தா அந்த ஸ்பைசஸ் போகுது. தமிழ்நாடு இந்த சைடு சவுத் ஜோன்ல நமக்கு போகுது. தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இந்த மாதிரி சைட்ல இருந்தா அந்த ஸ்பைசஸ்ல அவங்களுக்கு போகுது. அப்ப அவங்களுக்கு அது காசியான பொருள் ஆகுது. இப்போ எப்படி குங்குமப்பூ நமக்கு இங்க காஸ்ட்லியான பொருள் ஆகுதோ அதே மாதிரி அவங்களுக்கு வந்து இங்க உள்ள பொருட்கள் எல்லாமே விலைகள் வந்து ஜாஸ்தி ஆகுது. நமக்கு இங்க உள்ள இது கட்டுப்பாடு. காலத்துல நம்ம சித்தர்கள் பயன்படுத்தின அத்தனை மசாலா பொருட்களும் இன்னைக்கு வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு ஒரே ஒரு கோலை தேநீர்லயே கொடுத்துறீங்க. ஆமா, அதாவது இது வந்து நம்ம வந்து ஒரு பேக் போட்டோம்னா இது வந்து 6 லிட்டர் கெப்பாசிட்டி. 6 லிட்டர் இந்த ஜக்கோட கெப்பாசிட்டி 6 லிட்டர் வந்து பிடிக்கும். நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு பேக் போட்டோம்னா 10 லிட்டர் போட முடியும். அதுக்கு மீறி நம்ம நல்லா போட்டோம்னா கூட நம்ம 4 மணி நேரம் 5 மணி நிக்க வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம வந்து அந்த 10 லிட்டர் கனெக்ட் பண்ணி சொன்னாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க அந்த மசாலா ஜாமான் இடிச்சு அரைச்சா அதோட தன்மை மாறிடும். இடிச்சு முழுசா போட்டாலும் அந்த தன்மை வராது. இடிக்க போய் தான் அதோட சாறு வந்து ஊற வைக்கிறீங்க. 24 hours ஊற வச்சு அந்த சாரை வடிகட்டி அந்த சார்ல தான் நம்ம வந்து இது பண்ணி இந்த இது ரெடி பண்ணி வறுப்பீங்களா? இல்ல அப்படியே இல்ல எதுவுமே கிடையாது. அப்படியே நம்ம ஸ்பைசஸ் வாங்கி அப்படியே இடிச்சு ஊற வச்சு
ஊற வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அதனுடைய இது எல்லாமே கிடைச்சிரும். அது கூட வந்து நம்ம இனிப்புக்கு வந்து தேன் சேர்க்கிறோம். ஆமா, பாதாம் நட்ஸ் இதெல்லாம் ஏன் சேர்க்கிறோம்னா நமக்கு குட் கொலஸ்ட்ரால் வேணும், நல்ல கொலஸ்ட்ராலுக்கு அதனால அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம். ரோசா பூ வந்து எதுக்குன்னா நம்ம வந்து ரோசா வந்து நம்ம எப்படின்னா முன்னோர்கள்லாம் தண்ணியில ஊற போட்டு குளிப்பாங்க. ஏன் குளிப்பாங்க ஏன் குளிப்பாங்கன்னா ஸ்கின் நோய்லாம் வராது, முகம் நல்லா சைனிங்கா இருக்கும். அதான் பன்னீர் ரோஸ் உடம்பு நல்லா சைனிங்கா இருக்கும், தோல் நோய் வராது, ரால்பட்ட புண்ணு ஆறும். இந்த மாதிரி விஷயங்கள் இப்ப சுகர் பேஷண்ட்லாம் புண்ணு வந்துட்டுனா ஆறாதுங்கிறாங்களா, அவங்களாம் ரோசா தண்ணியில குளிக்கலாம். குளிச்சோம்னா அது எல்லாமே இதாகும். அதே மாதிரி நான் ரோசா என்ன பண்ண நம்ம உள்ள சாப்பிட என்ன ஆகும்னா குளிர்ச்சி, அந்த மாதிரி குளிர்ச்சியான வகையில வந்து இந்த இது வந்து தயாரிச்சு இது வச்சிருக்கோம். இதுல எல்லாமே வந்து ஆரோக்கியமானது. சில நல்லா சொல்ல போனா சில அரசு அதிகாரிகள், சில ஜட்ஜஸ், இங்க இருக்கிற எல்லாமே வந்து டெய்லி பாட்டில் கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களால வந்து என்ன முடியுதுன்னா உட்கார்ந்து ஒர்க் பண்றாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து நல்ல பொருள் சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்க பப்ளிக்கா வெளியே வந்து கலெக்டர் வந்து பப்ளிக்கா வந்து வெளியே வந்து சாப்பிட முடியாது. ஒரு எஸ்பி வந்து பல வேலைகள் இருப்பாங்க, பப்ளிக்கா வந்து வெளியே சாப்பிட முடியாது. அப்ப இதை பார்த்து விவரம் யூடியூப்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்ச உடனே என்ன பண்ணிக்கிறாங்க, பாட்டில் வாங்க விட்டுறாங்க. இன்னொன்னு பார்ட்ஸ்ல நம்ம என்ன பண்றோம்னா பாத்திரம் கொண்டு வரணும். நம்ம சாதாரண கேரி பேக்லயோ இல்ல நார்மலா பொட்டணம் கட்டக்கூடிய அந்த சட்னி சாம்பார் பொட்டணம் கட்டுறதுல நம்ம கட்ட முடியாது. கெட்டினா என்ன ஆகினா உருகிடும். அப்ப என்ன ஆகும்னா அது நம்ம அதுலயும் கட்ட முடியும். அப்ப என்னன்னா தெர்மல் ஷீட்டுக்குள்ள அந்த இதுலதான் இதை வந்து நம்ம ஹீட்டை கக்க வச்சு அதை கொடுக்க முடியும். இன்னும் நாங்க கொடுக்குற கப்பும் என்னன்னா எல்லாமே வந்து வேக்ஸ் கோட்டிங் இல்லாத கப்பு, இல்ல ஒரு சொட்டு வேக்சிங் இருக்கவே இருக்காது. கப்பும் கனமா இருக்கும், வெயிட்டா இருக்கும். ஏன்னா இந்த சூடு தாங்கணும்னா வேக்ஸ் கோட்டிங் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்ந்து உள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும், டேஸ்ட் மாறிடும், அதுவும் நமக்கு வந்து நோயை உண்டாக்கும். இதை ஸ்கேன் பண்ணோம்னா இந்த கப்பு எப்படி தயாரிக்காங்கிறது வந்துடும். கப்புல இருக்குது. ஆமா, இந்த கப்பு இந்த ஸ்கேன் பண்ணோம்னா இந்த கப்பு எதுல தயாரிக்கிறாங்க ஸ்கேனிங் இருக்குதுன்னா, ஆமா, இது கரும்பு சக்கை பிளஸ் வந்து நம்ம விவசாயிட்ட இருந்து வேஸ்ட் பொருள் இருக்குல்ல, அதுவும் பயோல இருந்துதான் இது வந்து. இந்த கப்பு வந்து அங்க நம்ம தலைமைச் செயலகம் பிளஸ் வந்து செக்ரட்டரி அங்க டெல்லி சொல்றோம்ல, அங்க உள்ள எம்ப்ளாயிஸ் அங்க உள்ள எல்லாத்துக்குமே இந்த மாதிரி கப்பு தான் யூஸ் பண்ணணும். ஐடில பிளஸ் ஏர்போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. இப்ப நார்மல் கப்பு வந்து உங்களுக்கு வந்து 40 பைசால இருந்து 80 பைசா வரைக்கும் இருக்கும். ஆனா அது கப்பு 2.50 வரும். ஒரு கப்பு 2 பைசா நமக்கு இதாகும். ஆனா ஏன் அது விலை வச்சு நம்ம போடுறோம் அப்படின்னா அதனுடைய கொடுக்கற சாப்பிடும் போது அது பயனுள்ளதா இருக்கும். எந்த இவ்வளவு கெமிக்கல் இல்லாம கொடுத்துட்டு இது ஒரு கப்பல கெமிக்கலை கொடுத்துட்டு அது பயன் இல்லாம, அதனால விலை கூட இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற லாபம்னு பார்த்தோம்னா ரொம்ப சொற்பமான லாபம் தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா நமக்கு வந்து இது ப்ராடக்ட் வந்து வெளியே போனோம். இன்னைக்கு எவ்வளவோ ப்ராடக்ட், எவ்வளவோ தள்ளுவண்டிகள், எவ்வளவோ ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஆனா ஏதாவது ஒரு பொருள் நல்ல பொருள் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. ஏன்னா ஏதாவது புதுசு புதுசா இளைஞர்கள் என்னென்னமோ செஞ்சு என்னென்னமோ சேல்ஸ் பண்றாங்க, விற்கிறாங்க. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு இப்படி ஒரு பொருளை கொடுத்தா மக்களுக்கு நல்லா இருக்குமே சொல்லி அந்த கான்செப்ட்ல இது போட்டிருக்கேன். நல்லா வரவேற்பு, எங்களால கொடுக்க முடியல. இன்னும் நாளடைவுல இன்னும் ஆட்கள் அதிகப்படுத்தி மக்களுக்கு தகுந்தாப்புல பண்றாங்க. இன்னும் மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா எங்களுக்கு இந்த பவுடர் பேஸ்ல கொடுங்க, நாங்க வந்து நாங்க கொஞ்சம் காய்க்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்லி கொடுங்க. நாங்க அது இன்னும் பார்த்துட்டு இருக்கோம். கூடிய விரைவில் நாங்க அதையும் ஒரு சேல்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவங்களே வீட்டுல ஊற விட்டு அவங்களே தாராளமா எடுத்து குடிச்சிக்கலாம். அதே தேனும் நாங்க எப்படி வாங்குறோம்னா கவர்மெண்ட் சொசைட்டில தான் வாங்குறோம். இப்ப எப்படி கூட்டுறவு சொசைட்டில பால் நம்ம விற்கோமோ அதே மாதிரி தேனுக்குன்னு சொசைட்டி இருக்குது. நம்ம மார்த்தாண்டம் இந்த மாதிரி நாகர்கோவில் இந்த சைடு எல்லாமே சொசைட்டி வச்சிருக்காங்க. அப்ப அந்த சொசைட்டில மக்கள் வந்து தேன் கொடுக்குறாங்க. அப்ப காந்தி கிராஃப்ட் இந்த மாதிரி கிராஃப்ட்ல எல்லாம் இந்த மாதிரி தேன் விற்கும் போது நம்ம அந்த தேன் நம்ம அங்க இருந்து வாங்கிக்கிறோம். அவங்க சர்டிபிகேட்டோட தான் அந்த தேனை விற்பாங்க. எந்த கலப்படம் இல்லாம தான். ஆமா, மார்த்தாண்டம். அப்ப அங்க இருந்து நமக்கு தேன் வரும். அந்த தேனும் சர்டிபிகேட் தேன். அப்ப அதுவும் நமக்கு வந்து இதென்ன தேன் நிறைய கலப்படங்கள் வந்துரும். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கன்றிருக்கு. இப்போ ஒவ்வொரு பொருளுமே நம்ம தரம் பார்த்து தயாரிச்சு நமக்கு இது பண்ணி கொடுக்குறோம். அதாவது நீங்க கொடுக்குற பானமும் தரமா இருக்குது. ஆமா, பானத்தை குடிக்கக்கூடிய பாத்திரமும் தரமா இருக்கு. சிறப்பு. உங்களோட முயற்சி ரொம்ப நல்ல முயற்சி. நீங்க அடுத்து இந்த மக்கள் கேட்கிற அந்த பவுடர் பண்ணி கொடுக்கீங்க, அதுக்கும் முயற்சி எடுங்க. நிறைய கிளைகள் வைங்க, தூத்துக்குடி முழுவதும் வரட்டும். ஏன்னா எங்க பூமியா இருந்துச்சு. ஒரு பால் குடிக்கிறோம் அப்படின்னா இன்னைக்கு ஒரு டீ குடிக்கிறோம்னா அந்த டீலயே அவன் ஜென்யூனா போட்டிருப்பான், டீ டஸ்ட்ன்னு தான் போட்டிருப்பான். நம்ம இன்னைக்கு ஒரு டீ தூள் நீங்க வாங்கி அந்த அட்டைப்பட்டியில பாத்தீங்கன்னா அவனே போட்டிருப்பான், டஸ்ட்ன்னு தான் போட்டிருப்பான். நம்ம வந்து ஒரிஜினல் டீ வேற, நம்ம சாப்பிடுற டஸ்ட்ங்கிறது வேற. நம்ம முன்னோர்கள்லாம் எப்படின்னா ஒரு கஷ்டப்பட்ட வீடா இருந்தாலும் ஒரு மாடு வச்சிருப்பாங்க.
அவன் மாட்டுக்கார வந்து பாலை வச்சிருமான். பால் மிஞ்சின பாலை என்ன பண்ணா அப்படின்னா அவன் நெய்யாக்கி சாப்பிட்டான். அதை வந்து மோர் தயிராக்கி நெய்யாக்கி சாப்பிட்டான். சில அந்நியர்கள் படையெடுப்பதுனால அவங்க பார்த்துட்டு என்ன இவ்வளவு தரமான பொருள் இவங்க சாப்பிடுறாங்களே, இவ்வளவு ருசியா சாப்பிடுறாங்களே, இதை நிப்பாட்டணும் அப்படின்னு அவங்க வந்து என்ன பண்ணாங்க, சைனாட்டில இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி அந்த பிசினஸை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம இந்தியாவில எங்கெங்கெல்லாம் தேயிலை விளையுதோ அதை கண்டுபிடிச்சு தேயிலையை விளைவிக்கும் போது இந்த தேயிலையை எக்ஸ்போர்ட் தான் பண்ணாங்க. இந்தியர்கள் யாரும் சாப்பிட்றதுக்கு தேயிலை அனுமதி கிடையாது. அப்ப என்ன பண்ணாங்கன்னா இந்த பாலை நிப்பாட்டணும், இந்த தரத்தை நிப்பாட்டணும்காண்டி தேயிலையை நமக்கு கொடுத்து அதை வந்து ருசி பார்க்க வச்சு நம்ம கொடுத்தோம். அன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை லிட்டர் பால் தேயிலை இதுக்கு டீக்கு போகுது. ஆனா அத்தனை லிட்டர் பால் நெய்க்கு போதானே போகாது. ஏன்னா நமக்கு வந்து 400 வருஷம் முன்னக்கூடி நமக்கு தடுக்கப்பட்ட பொருள்ல இந்த பாலுடைய நெய் தடுக்கப்பட்டது. ஆனா இன்னைக்கு நம்ம வந்து நெய்யை மறந்துட்டோம், மோரை மறந்துட்டோம், தயிரை மறந்துட்டோம். அது எல்லாமே சாப்பாடுல ஒரு ரெண்டு இது சம்பிரதாயத்துக்கு சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதனுடைய பேஸ்ல தான் இது வந்து இப்படியே நம்ம கஷாயம் காய்ச்சி குடிச்சுட்டாங்க. இன்னைக்கு லைட்டா ஒரு தலைவலின்னா ஏலக்காய் பிச்சு ஏலக்காய் விதைய கஷாயமாக்கி குடிச்சாங்க. இன்னைக்கு ஒரு உடல்ல ஏதாவது ஒரு உடம்புக்கு முடியலன்னா வெந்தயத்தை ஊற போட்டு வெந்தய தண்ணியை குடிச்சாங்க. இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட விளையக்கூடிய பொருட்களை வச்சுதான் நம்ம சாப்பிட்டோம். ஆனா இன்னைக்கு அது மாறி பால் தேயிலை இல்லை சீனி எல்லாமே இப்படி மாறனால நம்ம அந்த டேஸ்ட் வேணும். இப்பவுமே நாங்கள் தேனையும் இதை கொடுக்கும்போது நிறைய பேருக்கு அந்த டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி அவங்களுக்கு இதாகுது. அப்ப எடுத்து சொல்றோம், இல்ல நீங்க வந்து இந்த தேனோட டேஸ்ட் நீங்க இன்ன வரைக்கும் நீங்க சாப்பிட்டுருக்கீங்க, அதனால இது இப்படி பழகுங்க, தேனுக்கு மாறுங்க அப்படின்னு சொல்லும் போது அவங்க ஓஹோ அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னதுக்கு அப்புறம் அவங்க புரிஞ்சு சாப்பிடும் போது அது வந்து கரெக்டா வருது. முன்னாடி நம்ம சீனில இருந்து நம்ம மாறல, அதனால அந்த தேனோட டேஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் புதுசா இருக்கிறதுனால மருத்துவம் நினைச்சு சாப்பிடும்போது சாப்பிட்டுருந்தாங்க. சாப்பிட்டு அவ்வளவு பேர் ஒருத்தர் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பருமனா வந்தாரு. அவர் கடை போட்டதுல இருந்து ரொம்ப வருஷம் அவங்க நம்ம ரொம்ப மாசமா சாப்பிட்டுட்டே இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 8-7 கிலோ அவர் குறைஞ்சிருக்காரு. அவரே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. எனக்கு ரொம்ப டெய்லி 2 கப் சாப்பிட்டா ரொம்ப எனக்கு இதா இருக்குதுன்னு. உடல் எடையும் குறைக்கும், மருத்துவமான ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க முதல் முறை பார்க்கும்போது ஒரு போர்டு வச்சிருந்தீங்க, பால் இல்லை தேயிலை இல்லை ஆனா தேநீர் கிடைக்கும். ஆமா, என்ன பால் இல்ல தேயிலை இல்ல தேநீர் கிடைக்கும் அப்படிங்கறது தான் யோசிச்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் எல்லா தத்தையும் பார்த்து உங்களோட அந்த டிசைனிங் எல்லாம் பார்த்தோன்னே ஏதோ ஒரு அந்நிய தேசத்துக்குள்ள வந்துட்டோமோ ஆச்சு. உள்ள வந்தா அது நம்ம நாட்டு பொருள் தான் உள்ள இருக்கு, நாம தான் இருக்கோம். ஆனா வெளியில ஒரு பார்வைக்கு வச்சிருக்கிறோம், இந்த பார்வையில வச்சிருக்கோம். ஆனா உள்ள இருக்கிறது பூரா என்னன்னா நம்மளுடைய அரேபிய கலாச்சாரத்துல தெரியுது, உள்ளுக்கு அப்புறம் நம்ம கலாச்சாரம் தான் இருக்கு. நம்ம மறந்து போன கலாச்சாரத்தை நீங்க எடுத்துருந்தீங்க. உண்மையிலே சிறப்பான ஒரு முயற்சி. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதே நான் காஷ்மீர்ல போய் நான் ஏன் இதை பண்ணணும்னு நினைக்கும் போது வயசு 160 வயசு வரைக்கும் அவங்க இருக்கிறாங்க, 170 வரைக்கும் இருக்கிறாங்க. இந்த பள்ளத்தாக்குல இன்ன வரைக்கும் வாழ்றாங்க. ஆனா அவங்க ஏஜை பார்த்தோம்னா 80 வயசு மாதிரிதான் இருக்கும். பாதிக்கு பாதி எங்க இருப்பாங்க. அப்ப எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு. என்னன்னு கேட்கும் போது அவங்க வந்து இன்னமும் அந்த பழங்காலத்து அந்த உணவுப் பொருட்கள்லயே அவங்க இருக்கிறாங்க. இன்ன வரைக்கும் அவங்க மாறுற எல்லா பாத்திரமும் அவங்க வந்து நம்ம இந்த மாதிரி காப்பர்ல தான் அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க இன்னமும் அந்த வயசுல இன்ன வரைக்கும் இருக்கிறாங்க. ஆனா வயசை பார்த்தா அப்படி தெரியாது. இந்த பாட்டி நடந்துட்டு இருப்பாங்க, அவங்களுடைய பொண்ணு அவங்களுடைய பொண்ணுவாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மூத்த பாட்டிக்கு பார்த்தோம்னா 90 வயசு மாதிரிதான் இருக்கும். ஆனா வயசு பார்த்தா 160 170 வயசு. அவ்வளவு வயசு வரைக்கும் அந்த பழத்தை நெட்ல எல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா இன்ன வரைக்கும் அந்த பழத்தாக்குல வயசை பார்த்தா இன்ன வரைக்கும் இருக்குது. இந்தியாலேயே ரொம்ப ஹையஸ்ட் ஏஜ்ல வாழக்கூடியவங்க அந்த பழத்தாக்குல தான் வாழ்றாங்க. அது காரணம் அவங்க சாப்பாடு, அவங்களோட உணவு பழக்கம் தான். நிச்சயமா உணவு பழக்கம் தான். உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. இந்த இதை கண்டிப்பா எல்லாத்தையும் போய் சேர்க்கணும், மக்கள்கிட்ட எல்லாத்தையும் போய் கொண்டு போய் சேர்த்துருவோம். ஒருத்தரை வச்சு அந்த நன்மையில நம்ம வந்து ஏவ முடியும். கண்டிப்பா அந்த மாதிரி நம்மளோட எண்ணம் தான் எல்லா இடத்துக்கும் போய் பரவும். நல்ல எண்ணம் இருக்கும்போது நல்லபடியா பரவும். நிச்சயமா பரவும். ரைட்ண்ணா, உங்களை சந்திச்சதுல ரொம்ப நன்றி ஐயா. உங்க சந்திச்சதுல ரொம்ப நன்றியா.